ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மெக்ரல் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் கறி தான் பண்ணியிருந்தேன் நான். 2 ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்ல வேளை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ண வராதுங்க. கல்யாணம் ஆன புதுசில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 1 கிலோ எறா வாங்கிட்டு வந்தார். நான் அவருக்கு பண்ணி கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 எறா தான் இருந்தது. ஏன்னா எனக்கு எறா உரிக்க தெரியாது. எங்கள் வீட்டில் என்னோடய தங்கச்சி பண்ணுவாங்க, அம்மா தான் பண்ணுவாங்க. நான்வெஜ் நான் குக் பண்ணது கிடையாது எங்கள் வீட்டில். அம்மா கால் பண்ணி கேட்டேன். அம்மா சொன்னாங்க, தலைப்பக்கம் கொஞ்சம் கிள்ளிடு, வால் பக்கம் கொஞ்சம் எடுத்தினா அது ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பிளாக் இது இருக்கும், அதை எடுத்துருந்தாங்க. நான் அப்படி தான் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பிஞ்சு பிஞ்சு கொஞ்சம் தான் இருந்தது. அதையே நான் அவருக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் எதுவுமே எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. வாங்கிட்டு வந்தால் மட்டன், சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் அது மட்டும் பண்ணி கொடுப்பேன். இப்போ யுஎஸ் வந்த பிறகு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்குறதால அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா எல்லாம் பண்ணி கொடுத்துருது நான். இந்த மீன் காணாங்கத்தன் வாங்க நம்ம ஊரில். இது சின்னதாகவும் கிடைக்கும், பெருசாகவும் கிடைக்கும். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதை தான் வாங்கி குழம்பு வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து சின்னது கிடைக்கல, எனக்கு பெருசு தான் கிடச்சிது. டேஸ்ட்